singing, I love you, my Lord. I love you, Lord. என் இயேசுவுக்காய் ஓர் அன்பின் இவ்வேளை இசைந்து மகிழ்வேன். என் இயேசுவுக்காய் குரல் உயர்த்தி இவ்வேளை அவரை பணிவேன். அன்பு நீரே என்றும் பாடுவேன், நான் என்றும் பாடுவேன், நான் என்றும் அன்பு நீரே. அன்பு நீரே என்று பாடுவேன், நான் என்றும் பாடுவேன், நான் என்றும் அன்பு நீரே. In moments like this, I'll sing out a song. I'll sing out a love song to Jesus. In moments like this, I lift up my voice. I lift up my voice to the Lord, singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, my Lord. I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, my Lord. I love you, Lord. என் இயேசுவுக்காய் ஓர் அன்பின் கீதம் இவ்வேளை இசைத்து மகிழ்வேன். என் இயேசுவுக்காய் குரல் உயர்த்தி இவ்வேளை அவரை பணிவேன். அன்பு நீரே என்று பாடுவேன், நான் என்றும் பாடுவேன், நான் என்றும் அன்பு நீரே. அன்பு நீரே என்று பாடுவேன், நான் என்றும் பாடுவேன், நான் என்றும் அன்பு நீரே. Hallelujah. Oh, அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Oh, I love you, Lord. I love you, Lord. I love you, Lord. ஆண்டவரே இயேசுவே, இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கூட கிருபையாக என மேலே நீ அன்பு கூர்ந்து ஆண்டவரே என்னை ஆண்டவரை நடத்தி வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பலனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நாளே காணாமல் இருக்கிறாளப்பா, எங்களுக்கோ கிருபையாக ஆண்டவரே தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் எப்பொழுதும் நம்மளை உதவி கூட தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஏகமனதாக நாம் இந்த ஆராதனை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நடத்துவாராக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே நடக்கிற ஆராதனை உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா.
ஆண்டவரே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தால் கூடுகிறோ உங்கள் நடுவிலே மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னீரே. நீ எங்கள் மத்தியில் அன்று வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீ வார்த்தையில் உண்மையுள்ளவரப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததப்பா. நீ ஒருவர் தான் நேற்றும் என்றும் மாறாதாண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சிக்கோட உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவோம்ப்பா. உச்சன் தளர்ந்து உள்ள பாதவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திகரிக்குமே. இந்த வேலையை எங்களை சுத்திகரியும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்ளுன்னு சொன்னீரப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னீரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற எங்களை மாத்திரமல்ல வருகிறவர்களையும் ரத்தத்தினாலே கழுவுங்க. கர்த்தாவே இயேசுவே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா. போதே ஒவ்வொரு ஆண்டவர் இன்சூரன்ஸ் மேலே இந்த வாகனம் முழுவதும் உள்ளே வெளியே எல்லா இடங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோமா, பசுத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பசுத்தப்படுத்துகிறோமப்பா. உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவிலே அற்புதத்தை காண்பீர்னு சொன்னீரே. இந்த கர்த்தருடைய நாளிலே எங்களை ஒரு கூட பசுத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை பசுத்த தேவன் எங்கள் மத்தியில் உலாவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உண்மை துதிக்கும் போதே ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்யுங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் பாடும் போது பிரஸ்தாபப்படுத்தும் போது உடைய வார்த்தைப்படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. நீர் எங்களிடத்தில் வந்து அங்கே பாடும்போது எங்களை ஆசீர்வதியும். எங்கள் சரீரத்துக்கு சுகத்தினால் ஆசீர்வதிங்க, பலத்தினால் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விடுதலையினால் ஆசீர்வதிங்க, நன்மையினால் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இயேசுவே, நினைத்தருளி ஆசீர்வதிங்கப்பா. ஓ கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆலயத்தை மாத்திரமல்ல, இந்த சரீரமாகிய ஆலயமும் ஆண்டவரே உங்களுடைய மகிமையினாலே நிரம்ப வேண்டும்ப்பா. ஒரு பிரசத்தினாலே பலத்தினால் நிரம்ப வேண்டும். இப்போதைய கவலைகள், துக்கங்கள், சோர்வுகள், மன உடைச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறோம். எந்த பலவீனத்துக்கு இடமே இல்லைப்பா. கர்த்தாவே, அப்படியாக எங்களை விடுதலையாக்கும். போதும், இந்த ஆலயம் முழுவதும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய திவ்ய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்குவதாக. தேவன் தம்முடைய ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினார் சொன்னது போல இப்போதே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் நிரப்போம்ப்பா. அது எல்லாம் இருளும் ஓடட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பயங்கள் ஓடட்டும், சாபங்கள் ஓடட்டும், அசுத்தாவிகள் ஓடட்டும், எல்லா கட்டுகள் சுட்டரிக்கப்படட்டும். ஓ உம்முடைய மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு சொன்னீரே. ஓ இப்போதே நிரப்பம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஓ ரகபாலா தானாமா சந்தலா கரபா. நம்முடைய மகிமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசனம் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரிகபாலா தானா கர ஹந்தரபா ரிதாரா சிபாபா பாபா ரிகபாலா தாரமா கலாபா. ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்புங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஓ ரிகாலாபா. தேவனுடைய ராஜ்யம் குடிப்போம் புசிப்போம் அல்ல, அது பசுத்த ஆவினால உண்டாகிற சந்தோஷம். ஓ ரஷபா லாபா, அது நீதி, அது சமாதானம். ஓ ரிகாபா லாதா நா கரதனா மாகா. உங்க சமாதானம் இருதயத்தை ஆள கடவுதான். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கிறதுக்காக நன்றி அப்பா. பாடல் வழியாக என்னோட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்றும் பதில் கொடுங்க. வார்த்தையில் வழியாக எங்களோட பேசுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் சாட்சி வழியாக மகிமைப்படுங்க. இதை இங்கே மாத்திரமல்ல, பார்க்குறவர்களையும் கர்த்தர் ஈவனமாய் இதே பிரசனத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். போதும் எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்த வான்கள் நடத்துகிற ஆராதனைக்கும் அவனமே செய்வீராங்க. போதே நாங்கள் எல்லாரும் ஒருணப்பட்டு ஆண்டவரே ஆராதனை விரோதமாக எழும்புகிற மனிதனுடைய வன்கண், போராமை, எரிச்சல், பிசாசின் கிரிகளை எங்கள் ஆரம்பத்தை பசுவான்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம் அப்பா. உனக்கு விரோதமாக உருவாக்குற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்காரன் சுதந்திரம் சொன்னீரே. கர்த்தராக செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் நீரே உயர்ந்திருப்பீராக, நீரே மகிமைப்படுவீராக, நீரே ஆளுகை செய்வீராக. ஓ ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீடா. ஆமென். உட்காருவோம்.
பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. பாடிய பலனை துதி மனமே கொண்டாடி துதி ஜனமே. ஏன்னா சென்ற நாளெல்லாம் கருத்துடன் நம்மை காத்தார். அல்லேலூயா. பாடிய பலனை துதி மனமே கொண்டாடி துதி தினமே. துதி மனமே
கொண்டாடி துதிக்கணுமா? ஏன்னா we have a friend Jesus. ஆங்கில பாட்டில் பாடுவோம், என் துக்கத்திலே எனக்காக ஆறுதல், என்னுடைய பிரச்சனையிலே என்னுடைய தஞ்சம். பாடுவோம், I have found a friend in Jesus. பாடுவோம். I have found a friend in Jesus. He's everything to me. He's the fairest of 10,000 to my soul. The lily of the valley, in Him alone I see all I need to cleanse and make me fully whole. In sorrow He's my comfort, in trouble He's my stay. He tells me every care on Him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. In sorrow He's my comfort, in trouble He's my stay. He tells me every care on Him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. He all my grief has taken and all my sorrows borne. In temptation He's my strong and mighty tower. I've all for Him forsaken, I've all my idols torn from my heart, and now He keeps me by His power. Though all the world forsake me and Satan tempt me sore, through Jesus I shall safely reach the goal. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. In sorrow He's my comfort, in trouble He's my stay. He tells me every care on Him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul.
ஆண்டவர் வரும்போது என்னை அவரோடு சேர்த்து கொள்வார். வழியில் எந்த பயமும் இல்லை, என்னை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. காரணம் நம்ம அழைத்த தேவன் தயவாய் நம்ம அழைத்தார். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கண்மலை கிறிஸ்துவே கண்டேன் உண்மையிலே கிருபை. பாடுமா? என்னை அழைத்த என்னை அழைத்த தேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கையில் எழுதி பாடு. என்னை அழைத்த தேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கண்மலை கிறிஸ்துவே கண்டேன் உம்மிலே கிருபையின் நீதியே. கண்மலை கிறிஸ்துவே கண்டேன் உம்மிலே கிருபையின் நீதியே. என்னை அழைத்த தேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். என்னை அழைத்த தேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. மணி போல் காவல் செய்துவேன், என் மகள் பணி
எனக்கு ஞானமும் சீயோனின் மாவல்ல அரணும் பொன் இயேசுவே நீர் எனக்கு கண்மலை கிறிஸ்துவே கண்டேனுமிலே கிருபையே நீரியே கண்மலை கிறிஸ்துவே கண்டேனுமிலே கிருபையே நீரியே என்னை அழைத்த மாதேவ தயவை என்று புகழ்ந்திடுவேன் என்னை அழைத்த மாதேவ தயவை என்று புகழ்ந்திடுவேன் கண்மலை கிறிஸ்துவே கண்டேனுமிலே கிருபையே நீரியே கண்மலை கிறிஸ்துவே கண்டேனுமிலே கிருபையே நீரியே என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன் என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன் ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தரை அழைத்திருக்கிறார்? ஓ ஹalleluya. எத்தனை பேரை கர்த்தர் தெரிந்திருக்கிறார்? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறாரே. ஓ அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களை மாறாதவைகளே. இந்த வேலையுடைய கண்களை மூடி ஆண்டவரே நீ என்னை அழைத்ததுக்காக சோத்திரம்ப்பா, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக சோத்திரம்ப்பா. ஓ ஹalleluya. உம்மை நான் புகழுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே பாக்கியம் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை பேர் பாக்கியமாக தெரிஞ்சுக்கிறீங்க? ஓ ஹalleluya. கிருபையாய் தயவாய் நம்மை அழைத்தாரே. ஓ ஹalleluya. தெரிந்து கொண்டாரே. ஓ ஹalleluya. ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனை புகழும்படியாக, ஜீவனுள்ள தேவனை பாடும்படியாக ஏதோ எனக்கு எந்த ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தினேன். அவர் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று போல ஓ ரகபாலா தானாமா ரிபாலாபா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் ஆனது அழைத்து அவரை துதிக்கும்படியாக ஓ அந்த துதியின் பாடல் நம்முடைய வாயில வைத்தார். ஓ ரிபாலா தாரா சாந்தா லா காலாபா ரிபாபா பாபா பக்தன் சொல்லுகிறார், புது பாட்டினார் என் நாவினால் நிரப்பினார். ஹalleluya. ஓ ரிபா ஷகதலபா கரபா. ஓ ஹalleluya. அவர் நம்ம ரட்சித்தது மாத்திரமில்ல, இந்த உலகத்தில் நம்மை காக்கிற கேடகமாக இருக்கிறார். ஹalleluya. நம்மளை இந்த உலகத்தில் தலை நிமிர செய்கிறார். ரட்சிக்கப்படுத்த முன்பாக தலை குனிந்து நடந்தோம், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தலை நிமிர பண்ணினார். ஹalleluya. எத்தனை தலை நிமிர்ந்து இருக்குது? ஆமென். ஹalleluya. ஏன்னா நம்ம சொல்ல தலையில் நிமிர்ந்து நான் போகிற இடம் பரலோகம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹalleluya. ஆகினால நான் தலை குனிய வேண்டியதில்லை, கம்பீரத்தோடு நான் போவேன். ஹalleluya. கம்பீரமாய் அவரை நோக்கி பார்ப்பேன். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது, எதுவுமே இல்லாத நமக்கு கிடைத்திருக்குது. ஹalleluya. ஓ ஹalleluya. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. என்னை காக்கும் கேடகமே, தலையை
ஹalleluya. தலையை நிமிர செய்கிறவர், சத்துரு மத்தியிலே தலையை நிமிர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹalleluya. நம்மளை காக்கிற கர்த்தர், நம்மோடு இருக்கிற கர்த்தர், உங்களோடு இருக்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் இருக்க மனிதன் சொல்லுவான் கர்த்தரும் கூட இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா மாம்ச கண்ணில் பார்க்குறான், மனுஷன் முகத்தை பார்க்குறான், முகத்தை பார்த்து அளவு எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்க்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் அவருக்கு தெரியும், என்னோட இருதயம் அவருக்கு தெரியும். உலக மக்கள் சொல்லலாம், ரட்சிக்கப்படாதவன் அறியாமையில் சொல்லலாம், ஏன் ரட்சிக்கப்பட்டவனே கூட இருக்கிறவன் நண்பனே சொல்லலாம் உங்க கூட கர்த்தர் இல்லை போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லணும், என் தலையை உயர்த்துவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோதான் எதிரிகள் பெருகினாலும் என் தலையை நிமிர்த்த கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை காலவேளை விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. அவரை ஏன் ஒரு தகப்பனாக, ஒரு தந்தையாக ஆண்டவர் நம்ம தலையை நிமிர செய்கிறவர். ஒருபோதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளை தலை குனிய விடவே மாட்டான். அந்த பிள்ளையின் தலையை உயர்த்த, பிள்ளையின் தரத்தை உயர்த்துகிற பெற்றோர்கள் பாடுபடுகிறார். உலக பிரகார பெற்றோர்களே இப்படி இருப்பார்களா? நம்ம ரட்சித்த, நமக்காக ஜீவன் தந்த, ஓ தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை நமக்காக தந்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்த தகவல் நல்ல கையில தட்டி, ஓ ரபலதனா ரிபல ஷபா கபலதரமா. அதனால பயப்படாதீங்க. ஓ கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றியானது தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர்
ஆவியானவரே, என் தலையனை அபிஷேகம் பண்ணுகிறவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறவரே, உமக்கு நன்றிப்பா. ஏன் இவ்வளவு ஆணிதரமா சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாத ஆரம்பித்து என்னைக்கு ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார் படிப்படியா நடத்துகிறத நான் பார்த்தேன். எவ்வளோ போராட்டங்கள் எல்லாம் மத்தியிலையும் வெள்ளம் போல சத்துரு வந்தான், கூட இருந்த ஆவியா ஜெயக்குடி ஏற்றினார். சும்மா இல்லை, இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து படிப்படியாக உயர்த்தி கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து படிப்படியாக உயர்த்தி, ஒரு சும்மா இல்லை, ஒரு மனிதனோட கர்த்தர் தான் செய்கின்றார். அதுபோல் தான் உங்களோட கர்த்தர் இல்லைன்னா இம்மட்டும் உங்களை நடத்த எப்போ இந்த உலகத்தில் பிசாசு நம்மளை காலி பண்ணியிருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களோட என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னுடைய குழு எல்லாம் கூப்பிட்டு விசுவாசியாக இருக்கோம். 2 பேர் பாஸ்டர் இருக்காங்க, சில பாஸ்டர் வரல. ஜபம் நடத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜபம் நடத்துறது உங்களோட கர்த்தர் இல்லை, நீ அபிஷேகம் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு நடத்துறாரு. அந்த வந்த குழந்தைங்களுக்கு. அப்போ அவர் எங்கே இருக்கு, சவுலை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் ஆவியானால். ஆனாலும் 40 வருஷம் ஊழியம் பண்ணலாம், நீ 36 வருஷம் ஊழியம் பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஆனால் கர்த்தரும் கூட இல்லை, அபிஷேகம் கூட இல்லை. நான் ஒன்றும் அதை பற்றி இது மைண்ட் பண்ணல. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஈவினிங் நைட் உட்காந்து ஜாம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே கர்த்தர் இல்லைன்னு அப்படி ஒன்று இது என்னதான் புதிய பழைய ஏற்பட புதிய ஏற்பட பார்த்தீங்கன்னா, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் இருக்கும், ஆவியாக இருப்பார். ஆனால் கடைசி காலத்தில் தான் ஆவியானவர் அவனுடைய கிரியை தக்கதான் பலனை தருவார். அன்றைக்கி வெளிப்படும். அது வரைக்கும் கிருபையாக தான் இருப்பேன். ஏன்னா கிருபையின் காலத்தில் இருப்பார். இந்த சத்தியம் கூட தெரியலையே சொல்லி ஆண்டோட கேட்கும்போது, அப்போ ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி சொல்கிறாரு, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நான் அவனுக்கு ஜெயக்கூடிய ஏற்றுவேன். ஹல்லேலூயா. இப்போது தாவீது பார்த்தீங்கன்னா, அவனுடைய சத்ரு அவனை சுற்றில இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த சத்துருக்கு மத்தியில் இருந்தால் அவன் பந்தி ஆயத்தப்படுத்தினான். அது எனக்கு பெரிய ஒரு வெள்ளிக்கிழமை அந்த இரவு எனக்கு பெரிய ஒரு பெல்லை தந்து. ஹல்லேலூயா. நம்மளே தட்டி தடுமாறி ஓட்டிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. ஒரு ஜபம், அதனால தான் விசுவாசிகள் நடத்த ஜபத்தில் நான் உட்கார மாட்டேன்ல. ஏன்னா விசுவாசிகளுக்கு ஒரு சபை நடத்தக்கூடிய பாரம் தெரியாது. அவர் நடத்துகிற ஒரு விசுவாசி அது என்ன தெரியும், வாரானா ஒரு ஊழியம் பண்ணிட்டு வந்துடுவார், மற்ற நாள்லாம் அவர் ஆயா சுற்றிட்டு இருப்பார். என்ன பண்ணுவார், ஒரு சபை நடத்திப்பார், கத்தோட்டத்தில் பார்த்து வார்த்தை கேட்டுப்பார். இன்றைக்கி வர்ஷிப் நடத்துகிறேன்னா முட்டி போட்டு ஆண்டோட கேட்குறாரு, முட்டி போட்டு கேட்டு கொடுக்குற பாட்டை பாடுறேன். வசனங்களும் அப்படி தான் கொடுங்கப்பான்னு கேட்டு ஒரு சபைக்கு பேசுகிறோம். இப்போ ஒரு ஊழியனுடைய சாதாரண விஷயம் இல்லை. சும்மா நீ சபையை நடத்திட்டு நீ நடத்தியா பேசியா, சபை நடத்தாமல் நீ பேசாத, உனக்கு தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் நான் யாரையுமே இங்கே கூப்பிடுறது கிடையாது. ஏன் யாரையும் கூப்பிடுறது இல்லைன்னா, அப்பா நான் வளர்ந்த விதத்தை வச்சு கத்தட்ட கொடுத்த வார்த்தையை பேசுவேன். யாராவது வெளியே வந்தான்னா என்னை சபைக்கு கூப்பிட்டு பேசுறவங்க தான் கூப்பிட்றேன். அந்த மண்ணிலேருந்து வந்த பாஸ்டர் 2 பேரை கூப்பிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஸ்ரீலங்காலேருந்து வந்த பாஸ்டர் கூப்பிட்டேன். நான் என்னை நம்பி குறிப்பிட்டு கொடுத்தாங்க. அவங்க இங்கே வரும்போது இங்கே நம்ம கொடுக்குறோம். அதே போல் பாஸ்டர் ராஜன் அவர் நான் என்ன போயிருந்தால் கூப்பிட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி யாரையும் கூப்பிட்றதில்ல. ஏன் கூப்பிட்றதில்ல, எனக்கு நிறைய செய்திருக்கதே சொன்னாலே போதும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் இஷ்டத்துக்கு அவன் பேசுவான், உங்களை உடைக்க பார்ப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உடையக்கூடாது. அதுக்கு என்ன தேவை, அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடி மாத்திரம் போடாமா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, எல்லா சந்தேகம் வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
தினம் காண்பேன். சொல்லுங்க, அதிசயம் தினம் அதிசயம் தினம் காண்பேன். நான் அதிசயம் தினம் காண்பேன். விடுதலை விடுதலை மலை சாற்றுவேன். நான் விடுதலை பறை சாற்றுவேன். விடுதலை பறை சாற்றுவேன். நான் விடுதலை பறை விருந்தம் மருந்தம் நானே சொல்லுங்க. விருந்தும் மருந்தானே. சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. சபைக்கு விருந்தும் மருந்தும் விசுவாசம் சொல்லுங்க. சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. அலங்காரமாக்கிடுவேன். சபையை அலங்காரமாக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன். சபையை அலங்காரமாக்கிடுவேன். கடைசியாக அதிசயம் அதிசயம் தினம் காண்பேன். நான் அதிசயம் தினம் காண்பேன். விசுவாசிங்க. அதிசயம் கர்த்தர் அதிசயம் தினம் மாற்றுவார். காண்பேன். சாத்தான் பறந்துவார். நான் சுகம் அதிசயம் உண்டாகும். தினம் காண்பேன். நீங்க கை நீட்டினா போதும், சுகம் உண்டாகும். அதிசயம் தினம் காண்பேன். நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவனூற்று, அது வற்றாத ஒரு நாடு. 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். சமாதானத்தால் நிரம்பி வழியும். ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும். ஆவியால் நிரம்பி வழியும். இந்த பாத்திரத்தை ஊற்றுங்க. ஊற்றுங்க. கத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்கிறார். எடுத்து சத்துக்களை ஊற்றுகிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. கர்த்தருக்கு பயமில்லாமே வரல. பலமில்லாமே, தைரியமில்லாமே, ஆரோக்கியமில்லாமே, உற்சாகமில்லாமே, வல்லமையில்லாமே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. அது அக்கினி. அது அக்கினி. இந்த பாத்திரம் அக்கினி நிரம்புகிறது. என் பாத்திரம் சுகத்தினால் நிரப்புகிறார். எல்லாம் பிசாசு கட்டிலை சுட்டரிக்கிறார். சத்துருவின் வார்த்தைகளை சுட்டரிக்கிறார். மரணத்தை சுட்டரிக்கிறார். பாத்திரம் நிரம்பி நிரம்பி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாயை முடிவா தருங்க. கர்த்தர் ஊற்றுகிறார். கர்த்தர் ஊற்றுகிறார். அவர் கருத்தை ஊற்றுகிறது. அவர் தெரிந்த நாளிலே முடியாமல் மங்கி எரியற்றாய் அணைக்க மாட்டார். இது எண்ணெய் ஊற்றுகிறார். எண்ணெய் ஊற்றுகிறார். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஆவியானவரே, ஊற்றுகிறாவியானவரே, அக்கினியை போட வந்தேன். அக்கினியை போட வந்தேன். இப்போதே பற்றி எரிகிறது. வழிந்து ஓடுகின்றது. சுகம் உண்டாகட்டும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. எல்லா மனுஷனுடைய அவபக்தி வழிந்து ஓடுகின்றது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை போராம இருந்து பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. எல்லா வியாதி கட்டுகள், சாப கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், இயேசுவின் நாமத்தில் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி எல்லா பிசாசுகளுக்கு அடிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகிறது. எல்லாவற்றையும் நிரப்புற கர்த்தர். இந்த கால வேளையில உங்களை நிரப்புகிறார். என்ன மனுஷனுடைய வார்த்தைக்கு பயப்படாதீங்க. என்ன மனுஷனுடைய சொல்லுக்கும் இணங்காதீங்க. கர்த்தரால் இயேசு உங்களை அபிஷேகம் பண்ணினவர். ராபா தாபா தாதாபா ரிபாலாபா பொக்கிஷம் உங்களுக்குள்ளே. சுகம் உங்களுக்குள்ளே, பலன் உங்களுக்குள்ளே, ஜீவன் உங்களுக்குள்ளே, ஆரோக்கியம் உங்களுக்குள்ளே. ராபா தாரா ஷாகா தாலபா ரபா ரிபாலாபா ரபா அதிசயத்தை அதிசயத்தை தினம் தினம் காண செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா துதிக்கான மகிமை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். அப்படியே அமைதியாக உட்காருவோம்.
இந்த வேளையில கூட பலவீனர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க.